வெல்கம் டு ஆர்கே டெய்லரிங் ஆரி அண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸஸ். இன்றைக்கி பேசிக் கிளாஸில் ஹெம்மிங் பண்ணுறது, ஹூக்ஸ் கட்டுறதை பற்றி கற்றுக்க போகிறோம். போலாமா? ஃபஸ்ட்டு ஹெம்மிங் பண்ண போகிறோம். ஒரு கர்ச்சீஃப் சைஸ் அளவுக்கு கிளாத் வந்து நம்ம இப்படி வெட்டி எடுத்துப்போம். வெட்டினதுக்கப்புறம் அந்த சிலும்பல் ரெண்டாக மடிச்சுக்கணும். இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நீடில் த்ரெட்டு இப்போ நம்ம ஒயிட் கலர் கிளாத்து தைக்கிறோம் அப்படின்னாக்கா ஒயிட் கலரில் தான் நம்ம போடணும் த்ரெட்டு. ஆனால் நான் ஆப்போசிட் கலர் போட்டிருக்கேன் கான்ட்ராஸ்டாக. ஏன் அப்படின்னா நான் பண்ணுற ஹெம்மிங் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. ஒயிட்னா உங்களுக்கு தெரியாதுல்ல, ஸோ நான் கான்ட்ராஸ்டில் போட்டிருக்கேன். நீங்கள் ஒயிட்டுக்கு ஒயிட்டே எடுத்துக்குங்க. இந்த கார்னரில் இப்படி அடியில் குத்திட்டு இப்படி மேலே எடுக்கணும். ஒவ்வொரு 1/4 இன்ச்சுக்குமே இப்படி கிராஸாக இப்படி குத்தி இப்படி எடுக்கணும். துணியை இப்படி மடிச்சுட்டு இந்த மாதிரி இப்படி குத்துனீங்கன்னா இந்த பேக் சைடில் இந்த மாதிரி டாட்ஸ் மாதிரி வரும். இதை ஹெம்மிங் பண்ணும் ப்ளவுஸுக்கு இதுக்கெலாம் நம்ம ஹெம்மிங் பண்ணும் பொழுது இது நல்ல பக்கம் தெரியும், கெட்ட பக்கம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த 4 ஓரங்களையுமே நான் வந்து ஹெம்மிங் பண்ணி காட்டிருக்கேன். இந்த கார்னர் எல்லாமே உங்களுக்கு அந்த சிலும்பலான ஓரணங்கள் எல்லாமே நம்ம உள்ளே போயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நல்ல பக்கம், ஹெம்மிங் பண்ண நல்ல பக்கம். இது வந்து நம்ம ஹெம்மிங் பண்ண பக்கம். இப்போது நான் ஹெம்மிங் பண்ணி முடிச்சிட்டோமா? இப்போ ஹூக்ஸ் எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ப்ளவுஸில் ஹூக்ஸ் கட்டுறோம்ல, அதை பற்றி பார்ப்போம். ஹூக்ஸை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த 2 வளைவு மாதிரி இருக்கும்ல, அதன் வழியாக ஃபஸ்ட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி அந்த ரிங்கை ஃபுல்லாக இப்படி சுற்றிட்டு வரணும். கிளாத்து த்ரெட்டை இப்படி சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹூக்ஸ் வந்து இப்படி ஸ்ட்ராங்காகிடும். அடுத்த வளைவில் இப்படி போடணும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஹூக்ஸோட ஹெட்டு இருக்குல்ல, இதுக்கு இந்த அடிப்பகுதியில் இப்படி எடுக்கணும். அப்புறம் இந்த சென்டர் கொண்டு வந்துட்டு த்ரெட்டை இப்படி சென்டர் கொண்டு வந்துட்டு திருப்பியும் இந்த அடி வழியாக எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணால் போதுமானது. இந்த ஹூக்ஸோட அடிப்பகுதி இது பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு வரோமா, திருப்பி இப்படி இப்போ இந்த ரிங்கை முடிச்சிட்டோம், ஹெட்டு குத்திட்டோம். இப்போ ஹூக்ஸு இந்த கார்னரில் இங்கே ஒரு முடிச்சு போட்டுக்குங்க. அதே போல் இந்த பக்கம் ஒரு முடிச்சு போட்டுக்குங்க. அவ்வளோதான். அடுத்தது ஹூக்ஸ் கட்டிட்டோம். இப்போ ஐ எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம். ஐனா ப்ளவுஸ்க்கு ஆப்போசிட்டில் வர்றது தான். ஃபஸ்ட்டு இங்கேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் ஒரு 1/2 இன்ச்சில் இப்படி குத்திக்கணும். திருப்பியும் அது பக்கத்துலேயே எடுத்துட்டு இந்த டைரெக்ஷனில் இப்படி திருப்பியும் எங்கே நம்ம த்ரெட்டை குத்தினோமோ அதுக்கு அடியிலேருந்தே திருப்பி எடுத்துட்டு இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் குத்திட்டோன்னா இந்த பேக்கில் பார்த்தா இந்த பக்கம் த்ரெட்டு வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் த்ரெட்டை இப்படி வச்சுட்டு இந்த நீடியில் அடிப்பக்கமாக எடுத்து இப்படி முடிச்சு மாதிரி கொண்டு வரணும். நம்ம குக்கி மாட்டுறதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த முடிச்சுன்றது வந்து இருக்கணும். இப்படி கார்னர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிச்சு மாதிரி இருக்கும். இப்போ இதனுடைய எண்டில் வந்து இந்த மாதிரி குத்திட்டு பேக் சைடில் இப்படி எடுத்து முடிச்சு போட்டுடணும். அடுத்ததாக நம்ம ஸ்கர்ட்டோட ஹூக்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ஹூக்ஸ் எப்படி வச்சுட்டு நம்ம என்ன ஸ்கர்ட்டில் தைக்கிறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு இந்த அடிப்பகுதியில் ஒரு ஹோல்ஸ் ஒன்று இருக்கும், அந்த ஹோல்ஸ் வழியாக எடுத்துட்டு கிளாத்தோடு சேர்த்து இப்படி ஸ்டிச் பண்ணணும். சேம் இதுவும் ஒரு 3 டைம்ஸ் பண்ணால் போதுமானது. பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்த பக்கத்துலேயே குத்திடணும். அதுக்கப்புறம் இந்த ஹெட்டு பக்கத்தில் 2 ஹோல்ஸ் இருக்கும். முதல்ல இந்த பக்கம் ஒரு ஹோல்ஸ்லேருந்து எடுத்துக்கணும். சேம் அதையும் இதே போல்
கிளாத்தோடு அட்டாச் பண்ணிவிட்டு இப்படி ஒரு 3 டைம்ஸ் குத்திக்கணும். திருப்பியும் இதையுமே அடியில் குத்திட்டு இந்த பக்கம் உள்ள ஹோல்ஸில் எடுத்துக்கிட்டோமா? இப்போ இந்த பக்கம் உள்ள கிளாத்தோடு சேர்த்து இப்படி 3 வாட்டி அவ்வளோதான். இப்போ இந்த பேக் சைடில் குத்திட்டு இந்த பேக் சைடில் இப்படி எடுத்துட்டு முடிச்சு போட்டுக்கணும். இதே போல் இதுக்கு ஆப்போசிட்டும் தைச்சிருக்கணும். இதே மாதிரி அதுக்கும் 2 ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் இதே மாதிரி தைக்கணும். நான் எப்படின்னு காட்டுறேன். இப்போ அந்த ஆப்போசிட் சொன்னேன்ல, அந்த ஆப்போசிட்டுக்கும் இதே மாதிரி 2 ஹோல்ஸ் இருக்குன்னு சொன்னான்னா அந்த ஹோல்ஸ்க்கு இதே மாதிரி எடுத்து 3 தடவை இதுலேயும் குத்திக்கிட்டு திருப்பி இங்கேயே நீடில் குத்திட்டு இந்த பக்கம் இந்த ஹோல்ஸ் வழியாக எடுத்துடணும். சேம் அதே போல் எடுக்கணும். த்ரெட்டு வந்து இங்கே வந்து எங்கேயுமே வந்து த்ரெட்டு நீங்கள் தைக்கிறது வந்து தெரியக்கூடாது. அதே போல் இதுலேயுமே சரி, இங்கேருந்து எடுக்கிற த்ரெட்டு டைரெக்டாக இப்படி வரக்கூடாது, அடிவழியாக தான் வரணும். இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும் நீங்கள் தைச்சதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு நம்ம ஷர்ட்டுக்கு தைக்கக்கூடிய பட்டன் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்படி பட்டனை வச்சுட்டு இது 4 ஹோல்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ஹோல்ஸ் வழியாக எடுத்துடணும். அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம குத்திடணும். அந்த எடுத்த பக்கமே நீங்கள் எங்கே எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட்லேருந்து எடுத்து அது மாதிரி 3 டைம்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி குத்தணும். அதே போல் இந்த ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் இதே போல் 3 டைம்ஸ் குத்தணும். அப்படி 3 தடவை குத்திட்டு பேக் சைடில் இப்படி எடுத்து ஒரு முடிச்சு ஒன்று போட்டுடணும். அடுத்தது இந்த பட்டன் தைச்சதுக்கப்புறம் பட்டனுக்கு ஆப்போசிட் வந்து நம்ம பட்டன் ஹோல் ஒன்று தைப்போம். அதுக்கு இந்த மாதிரி கிளாத் எடுத்து லைட்டாக ஒரு சின்ன ஹோல் மாதிரி ஒன்று போட்டுக்குங்க. இந்த மாதிரி குட்டியாக போட்டால் போதுமானது. அதுக்கப்புறமா இதனுடைய அடிப்பகுதியில் இந்த ஹோல்ஸ்க்கு ஆப்போசிட்டில் எங்கே வேணாலும் குத்திக்கலாம். குத்திட்டு இந்த த்ரெட்டை இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஹோல்ஸ்லேருந்து மேல் பக்கமாக, அதாவது நீடிலுக்கு அடிப்பக்கமாக த்ரெட்டு வர மாதிரி இப்படி எடுக்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய த்ரெட்டு வந்து இந்த நீடிலோட அடிப்பகுதியாக வரணும். ஓவல் ஷேப்பில் தைக்கணும். இப்படி க்ளோஸ்டாக நெருக்கமாக இப்படி தைச்சிட்டு வரணும். நான் எப்படின்னு சொல்லிட்டு தைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வரணும் உங்களுக்கு. இந்த பட்டன் வந்து நம்ம இதன் வழியாக மாட்டுவோம் அப்படி. சரிங்களா? ஸோ நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்த்தோமா? தேங்க்யூ.